இன்னைக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது. செஞ்சு வை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் பாத்தீங்களா? அடடடடே, பொருத்தம் பொருத்தம், ரொம்ப அருமையான பொருத்தம். பூரி நல்லா ஒழுங்கா செய்யணும், சரியா? செய்வியா? செய்யறேன். நீங்க செய்யற மாதிரி சொல்லுங்க, அதே மாதிரி நான் செஞ்சுறேன். சூப்பர். இப்ப நாச்சும் கேட்கணும்னு தோணுச்சு. வா உட்காரு. உட்காரு. முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அது எனக்கு தெரியுமே. அந்த பாத்திரத்துல ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவை எடுத்து கொட்டிக்கணும். அது எனக்கு தெரியுமே. கொட்டிட்டு அது தலை மேல அப்படி பூ மாதிரி தண்ணி தெளிச்சுக்கணும் கொஞ்சம். அதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறமா 2-3 உப்புக்கல்லை எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அது எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறமா நல்லா உருண்டையா உருட்டிக்கணும். அது எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? அதான் தெரியல. அதுக்கப்புறம் அந்த அப்பளத்தட்டு மாதிரி நல்லா வரட்டி மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டா சுத்தி வச்சுக்கணும். அது எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? அதான் எனக்கு தெரியல. ஒரு பெரிய அண்டாவை எடுத்துக்க. அதான் எனக்கு தெரியுமே. தெரியல? அது இல்லாம நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவெல்லாம் கொட்டிடு. அதான் எனக்கு தெரியுமே. நிறைய தண்ணிய ஊத்தி நல்லா கலக்கி நல்லா எரிய வச்சு கொதிக்க வச்சிரு. அதுல வந்து நான் குதிச்சேன். ஐயோ, ஏன் இப்படி சொல்றீங்க? என்னடி, ஒரு பக்குவமா எப்படி பூரி கிழங்கு செய்யணும்னு சொன்னா ஒரு ஓகே சரிங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு எல்லாம் தெரியுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லி கொடுப்பான்.